வெல்கம் டு மணி டாக்கீஸ். சிறை இது வந்து இப்போ 2025ஆம் ஆண்டு வருஷ கடைசியில் இந்த மிகச்சிறந்த திரைப்படம். டைரக்டர் புதுமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரி அவர் பேர். வெற்றிமாறன்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்தை கதையை எழுதுனது டானாகரன் படத்துடைய இயக்குனர் தமிழ் எழுதியிருக்காரு. அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால, அதாவது ஆயுதப்படை பிரிவில் வேலை பார்த்துருக்காரு. அதனால் அதனுடைய நுணுக்கங்கள்லாம் கதையில் அழகாக சொல்லியிருக்காரு. அதை மிகச்சிறந்த முறையில் படமாக்கியிருக்காரு சுரேஷ் ராஜகுமாரி. அதாவது டைரக்டருக்கு இது முதல் படம், விக்ரம் படம் இது 25வது படம். ரெண்டுமே அவங்க 2 பேருமே சிறப்பாக அந்த படம் அமைஞ்சிருக்கு. கதைப்படி அந்த வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆயுதப்படை பிரிவில் ஏஆர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதில் ஹெட் கான்ஸ்டேபிளாக ஒர்க் பண்ணுறாப்புல கதிரவன் கேரக்டர், விக்ரம் பிரபுடைய கேரக்டர் பேர். அவருக்கு கீழே 2 காவலர்கள். இப்போ என்னென்னா, இந்த வேலூர் சிறை கைதியை ஒரு பையன் 25 வயசுல இருக்கும். அவனை சிவகங்கை கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டு திரும்ப கொண்டு சிறையில் கொண்டு அடைக்கணும். இதுதான் அவங்களுடைய பொறுப்பு. தப்பிச்சு போகாத அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக கொண்டு போகிற விஷயம் இது. அப்படி ஏதாச்சும் பிரச்சனைனா இவங்க தான் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க. ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க துறை ரீதியாக. இப்போது இவங்க கரெக்டாக கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்களா, திருப்பி கொண்டு வந்தாங்க வைக்கிற விஷயம். இதில் என்னென்னா, இவன் எப்படியாவது தப்பிச்சு போகிறதுக்கு பிளான் பண்ணுறான். ஏன்னா அதுக்கு ஒன்று வலுவான காரணம் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் மேட்டை மட்டும் அந்த மைனா படத்துடைய போர்ஷனை நினைவுபடுத்துது. மற்றபடி மற்ற எல்லாமே விஷயம், இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாமே விஷயம் ரொம்ப நுணுக்கமாக இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஷயம், நிறைய விஷயத்த சொல்கிறாங்க உங்களுக்கு. அதாவது அந்த போலீஸு பாதுகாப்பு கொண்டு போகும்போது இப்போ லோட் பண்ணக்கூடாது. அந்த துப்பாக்கி குண்டு லோட் பண்ண இருக்கக்கூடாது. லோட் பண்ணாமல் தான் இருக்கணும். தேவைப்பட்ட பிறகு தான் லோட் பண்ணணுங்கிற விஷயம். அதே மாதிரி அந்த இஸ்லாமிய பேரை வச்சுக்கிட்டு அந்த மூணார் ரமேஷ் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு காட்சி ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பாங்க. அந்த டைலாக்கும் அவருக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. 2 சீன் தான் வருவார் மூணார் ரமேஷ். 2 சீனை மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதை படத்துடைய முத்திரை காட்சின்னு சொல்லலாம் உங்களுக்கு. அது ஏற்கனவே புதுப்பேட்டையில் ஒரே ஒரு சிங்கிள் டைலாக் தான் மிக பிரமாதமான கைத்தட்டல வாங்கின ஒரு நடிகர். அதாவது இந்த படத்தில் இவருக்கு அமைஞ்ச டைலாக் அப்படி ஒரு அருமையான டைலாக். அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாப்புல. அதேமாதிரி துணை கதாபாத்திரங்கள் எல்லாருமே ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோவுக்கு, அதாவது புலிஸோட அந்த கொலை குற்றவாளியாக இருக்கிற அந்த பையோட அம்மா, அதே மாதிரி கதிரவன் கூட விக்ரம் பிரபு கூட வர 2 போலீஸ்காரங்க, மூணாறு ரமேஷ், அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய அக்கா, அம்மா, தாய்மாமி, இவங்க எல்லா துணை கதாபாத்திரம், இது எல்லா கதாபாத்திரம் மிகச்சிறந்த முறையில் வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த படம் தான் எல்லாரும் மோஸ்ட் டாக்லேயே மிகப்பெரிய அளவில் பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கு. அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.